முக்கிய செய்தி. சென்னை திருநின்றவூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சீனிவாசன், பல கோடி மதிப்புடைய யானை தந்தம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து யானை தந்தம் கடத்தப்படுவதாக சென்னை வனவிலங்கு குற்ற தடுப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த ரகசிய தகவல் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கியமான பிரதான சாலைகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சிகப்பு நிற டொயோட்டா நிறுவன கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. போலீசார் அவர்களை தடுக்க முற்படும் பொழுது அவர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தீவிரமாக வேகமாக இருந்து மின்ன வேகத்தில் பறந்து சென்றனர். இதனை அறிந்த வனத்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து பல கிலோமீட்டர்கள் அவர்கள் பின்தொடர்ந்து வந்தனர். அப்பொழுது ஆவடி இருக்கக்கூடிய திருநெல்வேலி பகுதியில் ஒரு குறுவான சாலையில் தப்பிக்க முற்படும் பொழுது அதாவது தப்பிக்க வழி இல்லாதால் வாகனத்தை அந்த வழியிலே ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பி சென்றனர். அவர்கள் பின்தொடர்ந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தை சோதனை செய்யும் பொழுது அதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 3 யானை தந்தங்கள் இருப்பது தெரிய வந்தது. அந்த அந்த செகப்பட்ட காரையும் யானை தந்தத்தையும் கைப்பற்றி போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது தப்பிக்க முற்பட்ட நபர்களில் ஒருவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவரை போலீசார் லாபமாக பிடித்தனர். பிடித்து அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த யானை தந்தம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இதில் முக்கிய குற்றவாளி யார் என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த யானை தந்தமானது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அந்த காரானது புறப்பட்டதால் ஆந்திரா பகுதியிலிருந்து இந்த யானை தந்தமானது கொண்டு வரப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் தப்பியுள்ள நபர்கள் குறித்தும் இந்த காரின் வைத்து யாருடைய கார் என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.